பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அல்லேலூயா. நாம் எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்து ஏதோ ஒரு பிரஜாதி மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை தேடி வந்து தேவன் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே. நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்து பாவ குளிர்ந்து தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் நம்மளை அழகு பார்த்து ரசிக்கிறார். நாம் என்று ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தாரோ, அவர் விலையேறப்பட்ட இரத்தத்தை நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி உன்னதத்துக்கு நேராக வழிநடத்தி செல்கிறாரோ, அன்றே நாம் இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளோடையே தங்க ஆரம்பித்து விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரம் தான் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக மாறுகிறது. கிறிஸ்துவானர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். ஆவியானவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒவ்வொரு விசேஷத்த பாத்திரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாம் கிறிஸ்துவினுடையவர்கள். ஆண்டவர் நம்மளை முன் குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லபடி ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய சுமைகள்லாம் என்னிடத்தில் இறக்கி வைங்க, நான் உங்களுக்கு என்னோட சுமையை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க, அது லெவுகாக இருக்கும், அது லேசாக லெவுகாக இருக்கும்னு சொல்கிறாரு. நாம் அவருடைய நுகத்தை சுமக்கிறவர்களாக நாம் ஒப்பு கொடுப்போமா? நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவின் ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை அறியதான் விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வசனத்தை வாசிக்கிறதோடு நின்று விடாதபடி அதை ஆராய்ந்து அறிகிற வேண்டும். நாம் ஆண்டவரை இன்னும் அறிய நாம் வசனத்தை இன்னும் ஆழமாக மெடிடேட் பண்ண நமக்கு விடுதலை, நம்ம குடும்பத்தில் விடுதலை, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விடுதலை, நம்மளுடைய வேலை ஸ்தலங்களிலே நம்மளை விட்டா உறவினர்கள், இளைஞ பந்துகள் எல்லாத்திலிருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து நம்மளை ரட்சிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் தேவனை முன்வைத்து, கர்த்தர் தான் எனக்கு, கிறிஸ்து தான், அவர் தான் முன்னாடி வைத்து நாம் அவருக்கு முதலிடம் கொடுத்து நாம் ஓடுவோம் என்றால் நம்மளுடைய எல்லா காரியங்களும் தேவன் நம்ம கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு தெரியாது. நாம் அன்றாடம் எழும்புகிறோம், டியூட்டிக்கு போகிறோம், வரோம், பஸ்ஸில் போகிறோம், பிரயாணம் பண்ணிக்கிறோம், கார் ஓட்டுகிறோம். எல்லா சூழ்நிலையும் எவ்வளோ ஆபத்துக்களை பிசாசு நமக்கு ஏற்படுத்தி வைத்திருந்த போதிலும் ஆண்டவர் எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்மளை பொதிந்து பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை நாம் ஆவியில் நாம் உணர வேண்டும். ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், எப்போதும் ஆண்டவருக்கு கன மகிமை எல்லாமே செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதான் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ பேருக்கு கிடைக்க முடியாத ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். அந்த உரிமை நாம் ஆண்டோடைய தேவனுடைய புத்திரர் என்ற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அத்தாரிட்டி பவரை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன பவர் அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதே பவர் அத்தாரிட்டியை அவருடைய வழியில் வழிகிற நமக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறோம். ஆண்டவர் நமக்கு மாதிரியை காண்பித்து வைத்து விட்டு போயிருக்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாருன்னு எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே எப்படி பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் என்று வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். நமக்கு அவர்தான் ரோல் மாடல். கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நாம் முன்வைத்து அவரையே நோக்கி பார்த்து ஓட வேண்டும். நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறாக, அந்த நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் கடந்து செல்லும்படியாக, அந்த பரிசுத்த மார்க்கத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி பார்த்து நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு அந்த பாதையிலே நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடையவர்கள். உலக மனிதர்களுக்கு இந்த உரிமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அவர்கள் தேவனை அறியவில்லை, கிறிஸ்துவின் அந்த வல்லமையை தெரியல. ஆண்டவர் நமக்காக என் பாவத்துக்காக தேவன் ரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய ரத்தத்தில் தான் விடுதலை, அவர் ரத்தத்தில் தான் மீட்பு, ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன். அதை அறியாது இருக்கிறார்கள் ஜனங்கள். கண்கள் இருந்தும் குருடர்களாக, இருதை இருந்தும் உணர்வில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ மதத்தினர், இனத்தார் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை, இருதய உணர்வுள்ள இருதயமாக ஆக்கப்படவில்லை. அப்படி இருந்த போதிலும் ஒரு காலத்தில் அப்படி இருந்த நம்மளை தொட்டு மீட்டெடுத்த தேவன் நாம் ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்றால் கிறிஸ்து இருதயத்தில் என்ன சிந்தை, அவருடைய இருதய துடிப்பில் என்ன பாரம் இருக்கிறதோ அந்த பாரம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் அந்த சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். அதே போல நம்மளை ஆண்டவர் வேறுபடுத்தியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். நாம் தேவ ஆவினாலே, நாம் ஆண்டவருடைய அந்த ஆவினாலே பிறக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார், அவரையே நான் வெளிப்படுத்துவேன், இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லபடி நாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓட வேண்டும். பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென், அல்லேலூயா. இந்த பயணத்திலே, இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் இந்த கண்ணோட்டத்தோடு ஓடும்போது எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், உலகத்தில் எவ்வளோ போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், இடர்பாடுகள் என்ன வந்தாலும், ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காத ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உமக்கு சொந்த ஆண்டவரே, அப்பா நீங்கள் அனுமதிக்காமல் என் தலையில் இருக்க ஒரு முடி கூட உழுவாத ஆண்டவரே, நன்றிப்பா ஆண்டவரே, நீ எது செய்தாலும் நன்றி ஆண்டவரே. தீமையை நன்மையாக மாற்றுகிறது தேவனே, எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பாடுகளுக்காக நன்றி, எல்லா உபத்திரங்களுக்காக நன்றி அப்பா. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வசனத்தின்படி எந்த உபத்திரமோ, நெருக்கமோ, வியாகுலமோ, பாடுகளோ, இழப்போ, சோதனையோ, வேதனையோ என்ன வந்தாலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லும்படியாக நாம் முழுவதுமாக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போமா? ஏனென்றால் நாம் தனியாக இல்லை, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடையவர்கள். எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம்! அப்படிப்பட்ட உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இதை விட பெரிய பாக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் இந்த வசனத்தை மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பாம் உமேகா மானவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே, வியாபிகரே உம்மை துதிக்கிறோம். வாளாக்காமல் தலைக்குறையை உம்மை துதிக்கிறோம். கீழாக்காமல் மேலாக்குறையை உம்மை துதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உடைய பாதபடியில் உம்மை நோக்கி பார்க்க முடியாது. நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த 2025 வருஷத்தின் கடைசி மாதம், இந்த அப்பா 12வது மாதம் டிசம்பர் மாதத்தை காணும்படியாக கிருபை செய்திரே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, 7ஆம் தேதிக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், நெருக்கங்கள் என்ன வந்த போதிலும் உம்முடைய கரம் எங்களை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிற அந்த உறவுக்குள் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே உம்மோடு எப்போதும் நாங்கள் ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற எங்கள் வாழ்க்கை அப்பா, நீங்கள் எங்களுக்கு வேத வசனத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த வசனத்தின்படி நடக்க எங்களே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை வார்த்தையாக மாறட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்முடைய இருதயத்தின் துடிப்பு என்னுடைய துடிப்பாக மாறட்டும் ஆண்டவரே. என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த நாளில் ஆண்டவரே கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தாங்கப்பா. நாங்கள் ஞானத்தில் குறைவுகள் ஆண்டவரே, உடைய பரலோகத்தின் ஞானத்தினால் தந்து நிரப்புங்க. ஞானிகளை வெட்கப்படுத்த முடியாத, பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்ட தேவனே முக ஸ்தோத்திரம். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த முடியாத அப்பா, பலவீனமான எங்களை தெரிந்து கொண்ட தேவனே முக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவர்களை நீர் தெரிந்து கொண்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உம்முடைய அப்பா உம்முடைய பாதத்தில் எங்களை முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்களுக்கு ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளைக்கு அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் குடும்பங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, அடிமை குடும்பங்களை ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உற்ற உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேலை ஸ்தலத்தில் போகிற வரிகளும் உடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு தாங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களை தய கிடைக்க கிருபை செய்யுங்க. அதிகாரி கண்களை தய கிடைக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஞானத்தில் குறைவுகள் ஆண்டவரே உடைய பரலோகத்தின் ஞானத்தினால எங்களை தந்து நிரப்பி ஆசீர்வாதத்தை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக அப்பா, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக எந்த செயல்பாட்டுக்கும் ஆண்டவரே அப்பா, பிசாசின் கிரியைகள் எதுவும் செயல்பட்டாதபடி என் நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கி வழிநடத்துக பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.